ஒரு வீடு என்றால் அதுல ஏதோ ஒரு நேரம் வீட்டு நபர்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்து பேசுது. எந்த ஹோட்டலுக்கு போங்களே நீங்க, வீட்டுல எல்லாம் கேட்பாங்க, ஏன் ஞாயிற்றுக்கிழமை கூட நாங்களே சமைக்கணுமா, வெளியில ஹோட்டலுக்கு போகலாம். எந்த ஹோட்டலுக்கு வேணா போங்களே, கொஞ்சம் பெரிய ரெஸ்டாரண்ட்ஸுக்குள்ள நீங்க போனீங்கன்னா போய் சுத்தி பாருங்க. பல பேர் வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருப்பாங்க, 4 பேர் 5 பேர் வந்திருப்பாங்க, டேபிள்ல உட்கார்ந்து இருப்பாங்க. 5 பேர் அவங்க போன்ல எதையோ பார்த்துட்டு இருப்பாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்கும், ஒருவரோடு ஒருவர் பேசுவதற்கு வார்த்தைகளே இல்லையா என்று நமக்கு அச்சமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. ஒரு அப்பா மகனுக்கு இமெயில் அனுப்புறார், அன்புள்ள மகனே, நீ நலமாக இருக்கிறாய் என்று நான் நினைக்கின்றேன். உன்னுடைய படிப்பெல்லாம் எப்படி போகிறது? நன்றாக போய்கொண்டிருக்கும் என்றும் நம்புகின்றேன். சந்தோஷமாக இருக்கிறாயா? ஆரோக்கியமாக இருக்கிறாயா? அப்படியே உன்னுடைய காதிலே இருக்கிற அந்த ஒலிவாங்கியை கீழே வைத்து விட்டு கீழே எட்டி பார்த்தால் நானும் உன் அம்மாவும் உனக்காக டைனிங் டேபிளிலே காத்திருப்பது உனக்கு தெரியும். நீ மேல அங்கேதான் இருக்கான், வேற எங்கேயும் போல. சாப்பிட வாடா, சாப்பிட வாடா, சாப்பிட வாடான்றான் அந்த அம்மா. அந்த ஹெட்போனை எடுத்துட்டு கூப்பிட்டியான்றான். கூப்பல்லடா, கதறின் கூப்பல். எதையுமே காதை வாங்காத ஒரு தலைமுறை கூடவே இருக்கிறது. சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு வர மாட்டேங்கிறான் சார். ஒரு அம்மா பலவந்த படுத்தி அவன் பையனை கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போயிருச்சு. அங்க போன பாத்துக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மா அப்பா கேட்கல, ஒருத்தர் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு போனாரு. இவன் அம்மாட்ட கேக்குறான், அந்த அங்கிள் யாருமா? ஆவி, சொந்த தாய்மாமன்டா, உனக்கு இருக்கிற ஒரே அங்கிள் அவர் தான். எல்லாரும் அங்கிள் கூப்பிடுதா, பால் போடுறவரு, வாட்ச்மேன் எல்லாரும் தான் அங்கிள் ஆனதுனால தாய்மாமனே யாரும் தெரிய மாட்டேங்குது. உறவுக்காரங்க எல்லாரும் ஒரே தெருல இருப்பாங்க தெரியுமா? அப்படித்தானே இருக்கோம் நாமெல்லாம். பக்கத்து வீடு, பாட்டி வீடு, எதிர் வீடு, அத்தை வீடு, மாமா மச்சா வீடு எல்லாமே பக்கத்துல இருக்கும். அதான் ஒரு ஊர் பேரை கேட்டாலே அந்த ஊர்ல இருக்கிற சாதியம் என்ன சொல்லிடுவாங்க பெரியவங்க. ஊர் பேரை கேட்கறதே சாதி பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது ஒரு காலம். தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் உறவுக்காரங்க தான். ஆனா உறவுக்காரர்களிடமிருந்து பிரிந்து வைத்த வாழ்க்கையை நோக்கி போக ஆரம்பித்து விட்டோம். எல்லா வைக்கும் ஒவ்வொரு பிள்ளை வேற வேற நாக்குல இருக்கு. அங்கிருந்து கேட்டுக்கிட்டே இருக்கா, அப்பா எவ்வளவு பணம் வேணாலும் அனுப்புறேன்ப்பா, பணம் வேணாண்டா, இருக்குடா, டாக்டர் கூட்டிட்டு போறதுக்கு தொலை வேணாண்டா, ஆட்டோக்காரர் கூட்டிட்டு போவாருண்டோ. அப்போ இந்த வாழ்க்கையை நினைச்சு பயப்படக்கூடாது. எப்படி பயம் இல்லாம இருக்க முடியும்? ஒரே ஒரு விஷயம்தான், உறவினர்கள் ஒருவேளை தள்ளி தள்ளி இருந்தாலும் நண்பர்கள் கூட இருப்பார்கள் என்ற நம்பிக்கையை தருகிற வாழ்க்கையை நாம் கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். மின்மினி